வணக்கம். மாந்திரீக பயிற்சி மையத்திலிருந்து குருஜி பேசுறேன். இப்ப நம்ம கூடவே இருப்பாங்க. நல்லா பழகுவாங்க. நமக்கு உதவி செய்ற மாரி இருப்பாங்க. ஆனா உள் மனசுக்குள்ள நம்ம எதிரியா நெனச்சுக்கிட்டு நம்மள அழிக்கணும்னு பாப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள எந்த மாரி எதிர்கொள்றது? அவங்க செய்ற சூழ்ச்சியில வெளிய அந்த பாதிப்புலேருந்து வெளிய வர்றது எப்படி? அதுல அந்த விஷயத்துல பாதிக்காம இருக்கிறது எப்படின்ற பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன மாரி எதிரிகளால நம்ம தொல்லைகள் வரப்போதுன்னு அத பத்தி நான் சொல்றேன். சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம முன்னேற்றத்துல பொறாமப்பட்டு, இல்ல நம்ம நல்லா குடும்பத்தோட வாழ்றது பார்த்து பொறாமப்பட்டு, இல்ல நம்ம நல்லா வேலைக்கு போறோம், நல்லா சம்பளம் வாங்குறோம், அது நினைச்சு பொறாமப்பட்டு, சில விரோதிகள் நம்மளுக்கு தேவையில்லாத வேலைகள் செய்வாங்க. எப்படின்னா, அவங்களுக்கு என்ன தெரியுமோ, ஒரு பழத்த எடுத்துன்னு போயிட்டு, ஒரு தேவதையோட வேண்டுதல வச்சு சூலத்துல குத்துவாங்க. சில பேர் சின்ன சின்ன ஏவல் வேலைகள் செய்வாங்க. சில பேர் பல மந்திர சேர்த்து நம்ம வீட்டு வாசல்ல போடுவாங்க. சில பேர் பச்சரிசியில ஆ சில மாந்திரீகம் பிரயோகம் பண்ணி எடுத்துட்டு போடுவாங்க. சில இந்த மாரி பல வகையான மாந்திர வேலைகளோ, இல்ல ஒரு பரிகார முறைகளோ, ஏதோ ஒரு ஒரு கஷ்டத்த உருவாக்கக்கூடிய தொல்லைகள் நமக்கு குடுப்பாங்க எதிரிகள். அந்த மாரி எதிரிகளுக்கு நம்ம எப்படி எதிர்கொள்றது? அவங்க கிட்ட இருந்து நம்மள எப்படி காப்பாத்துறது? அவங்களுக்கு சரியான பாடத்த கத்துக் குடுக்கணும், நம்ம எதிரிகளுக்கு. யாரெல்லாம் நமக்கு தொல்ல குடுக்குறாங்களோ, மறைமுகமான தொல்லைகள் குடுக்குறாங்களோ, அவங்களுக்கு சரியான பாடத்த நம்ம குடுக்கக்கூடிய வேலைகள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த தேவசக்தி பேர் பீமா தேவி சொல்லிட்டு பேரு. இது என்னன்னா, அற்புதமான சக்தி. எதிரிகள வெல்லக்கூடிய சக்தி. தன் யார் வணங்குறாங்களோ, அவங்க கூடவே இருந்து, தன் உதவிய அவங்களுக்கு குடுத்து, அவங்களுக்கு யார் எதிரிகள் இருக்காங்களோ, அந்த எதிரி தன் எதிரியா நினைச்சு போராடக்கூடிய தெய்வம் தான் அது. அது மட்டும் இல்ல, எதிரிகள் சில மாந்திரீகம் பிரயோகம் தெரிஞ்சவங்களே இருந்தாலும் சரி, அவர் ஏதோ ஒரு தேவதைய ஏவிவுட்டாலும் உங்க மேல, இல்ல தேவதையோ, பேயோ, பிசாசோ, பூதங்களோ ஏவிவுட்டாலும், இந்த தேவதை தடுத்து நிப்பாட்டி யார் அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சு, என்ன பாதிப்புக்காக அனுப்பிச்சாலும் அந்த பாதிப்ப அவங்களுக்கே கொடுக்கக்கூடிய தேவதை தான் இந்த பீமாதேவி. அந்த தேவதை பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க புழுங்கலரி சோறு, மீன் குழம்பு, அதுக்கப்புறம் கோழிக்கறி, ஒரு வாழை இல போட்டு, புழுங்கல் சோறு போட்டு, அதில கோழிக்கறி, அவிச்ச முட்டை, மீன் வறுவலு, மீன் குழம்பு அந்த மாரி நீங்க செஞ்சு படையல் வைக்கும்போது, உங்களுக்கு அந்த தேவதை அருள் புரிவாங்க, வசியமாவாங்க. நீங்க சொல்ற வேலைகள் செய்யக்கூடிய தன்மையில இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, உங்கள காத்து ரட்சிப்பாங்க. உங்க எதிரிகளுக்கு அவங்களே தண்டனை கொடுக்கக்கூடிய தெய்வம் தான். அந்த தேவதையோட மந்திரம், எந்திரங்கள் நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் குடுக்க போறேன்னு சொல்லிட்டு. அது அது ஒரு படமா உங்களுக்கு காட்டுறேன். அதாவது அந்த ஃபோட்டோ மாரி உங்களுக்கு காட்டுறேன் செல்லுல. அது பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ அது பயனடைங்க. அது காட்டுங்க. அதுக்கு பார்த்தீங்களா? அதுதான். அது அதில இருக்கிற அந்த எந்திரத்த மாரி எழுதிக்கங்க. ஒரு செப்பு தகடுல எழுதிட்டு அது கீழ மந்திரம் இருக்கு. அந்த மூல மந்திரத்த படிங்க. உங்க மறைமுகான எதிரிகளுக்கு தண்டனை குடு. அவங்க செய்ற மந்திர பிரயோக வேலைகளையும், சொல்லிச்சலையும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு குழி பறிக்கிற தன்மை இருப்பாங்க. நம்ம கூடவே குழி பறிப்பாங்க நம்மளுக்கு. அந்த இதுலேருந்து எங்கள காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கோரிக்கை வச்சு, நீங்க பூஜை பண்ணும்போது, அந்த தேவதை அப்படியே உங்கள காத்து நிக்கும். உங்களுக்கு எல்லா வகையான சௌபாக்கியத்தையும் உங்களுக்கு குடுக்கும். உங்கள நல்லா பெத்த தாய் போல பாதுகாத்து நிக்கும். அதனால இந்த இந்த செய்முறைய செஞ்சுட்டு எல்லாரும் பலனடைங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.